நீங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்றோம்? ராமாங்கிற பேர் வருது, சிவாங்கிற பேர் வருது, முருகான் பேர் வந்தது, பிள்ளையார்னு வந்தது, ஆதி பராசக்தியன்னு கூப்பிட்டோம். இந்த நாமத்தால என்ன நமக்கு பிரயோஜனம்? திருப்பி இன்னொரு கதை. முதல்ல சொன்னோம், எங்க என் நாமத்தை யார் சொல்றாளோ அங்க இருக்கிறேன் பகவான் சொல்றான். அதோட இன்னொரு கதை, ரொம்ப முக்கியமான கதை, இந்த நாமத்தோட மகிமை. ஒரு தடவை நம்ம ராமான்னு சொல்லிட்டோம், ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொல்லியாச்சு அப்படின்னா அது எப்பேற்பட்ட பலன் எல்லாரும் சொல்ல முடியுமா அந்த நாமத்தை அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை. ஒரு ஊர்ல ஒருத்தர் தான், அவன் பேரு அஜாமிழன் பேர். அஜாமிழன் அப்படின்னு பேரு. ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவன். அவனுக்குன்னு என்ன பண்ணமோ அதை பண்ணிட்டு இருந்தான். அவன் அம்மா அப்பாலாம் குடும்பத்தோட இருந்தான், சௌக்கியமா இருந்தான். ஏதோ ஒரு கெட்ட காலம் சகவாசம் மாறி போயிடுச்சு, சூழ்நிலை மாறி போயிட்டு எந்தெந்த பழக்கங்கள்லாம் வரக்கூடாதோ அந்த பழக்கம்லாம் வந்துருச்சு. அந்த பழக்கம் வந்ததுனால கெட்ட பழக்கம் வந்துருச்சுன்னா நல்லவங்க வெளில போயிடுவாங்க, அதுதானே இயல்பு. ஸோ கெட்ட பழக்கம் வந்துருச்சு, கெட்ட சகவாசம் வந்துடுவீங்க, வீட்டில் இருந்த நல்லவங்களாம் வெளில போயிட்டான். ஃபுல் அண்ட் ஃபுல் அவனை தவிர்த்து வீட்டில் அத்தனை பேர் கெட்ட விஷயங்களா இருக்கு, கெட்ட மக்களா இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, அவனுக்கு வயசாயிடுச்சு, எல்லாருக்கும் வயசாங்க, எல்லாரும் ஒன்றா போக வேண்டியதானே. அப்போ அது வரைக்கும் அவன் பஜனை பண்ணது கிடையாது, பகவான் நாமான என்னன்னு தெரியாது, அப்படியே வாழ்ந்துட்டான். 85 வயசாயிடுது, 90 வயசா போட்டு படுத்த படுக்கையா இருக்கான். அப்போ ஆனா சின்ன வயசுல என்ன ஆகுதுன்னு, அவன் சின்ன வயசுல அவனுக்கு நிறைய பசங்க, அவனுக்கு கடைசியா ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கு, புள்ள குழந்தை. உடனே அவன் என்ன பண்றான், அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும். எல்லாம் குழந்தை பிறந்தா பேர் வைக்கணும் இல்ல, பேர் வைக்கிறப்ப கரெக்டா பேர் வைக்கிற நிக்க அவங்க வீட்டுக்கு ஒரு சாமியார் வராரு. அந்த சாமியார் வராரு, எனக்கு என்ன அவனுக்கு ஒரு நல்ல காலம், அந்த சாமியாரை கூப்பிட்டு நீங்களே என் குழந்தைக்கு ஒரு பேர் வைக்க அப்படிங்கிறாரு. நாராயணன் அப்படின்னு வச்சுட்டு போயிடுறாரு. சாமியார் போயிடுறாரு. அந்த குழந்தைனா அவனுக்கு அவ்வளோ ஆசை, அவ்வளோ அவன் ரொம்ப பிரியமா கூப்பிடுவான், அவன் பேர் சொல்லி கூப்பிடுவான். அப்படியே வந்துட்டு இருக்கான். அவருக்கு வயசாயிடுது, 90 வயசாயிடுது, எல்லா பழக்கமும் மாறிடுச்சு, கெட்ட பழக்கத்துக்கு எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி ஆயிட்டான். அப்போ சாகிற சமயம் இல்லையா, கரெக்டா வந்து எல்லா பசங்களும் பக்கத்துல இருக்காங்க, அவன் கடைசி பையன் மட்டும் இல்லை. அந்த கடைசி பையனை கூப்பிடுறான். கூப்பிட்டா என்ன சொல்லி கூப்பிட்டுருப்பான்? நாராயணான்னு கூப்பிடுறான். நாராயணான்னு கூப்பிட்டு அடுத்த க்ஷணம் அவன் இறந்து போயாச்சு. அந்த நாராயணங்கிற பையன் வந்தாச்சு, இவன் இறந்து போயிட்டான். இறந்து போன நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை, யார் வருவா? யமன் வருவான். யமன் வந்தாச்சுன்னு என்ன அர்த்தம், நம்ம கிளம்புறோம்னு அர்த்தம் இல்லையா. அப்போ யமனுடைய தூதர்கள் வராங்க, பாசக்கயிறு கேள்விப்பட்டிருப்போம், கதையில கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. காய் எடுத்து வராங்க, 2 பேர் வராங்க அவனை கூட்டு போறதுக்கு, யமதூதர்கள் வராங்க. அதே சமயத்துல இன்னும் 2 பேர் வராங்க. அவங்க யாருன்னா விஷ்ணு பார்ஷதான்னு பேர். யமலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு போய் யமதூதர்கள் பேர், விஷ்ணு லோகத்தில் இருக்கிறவங்க விஷ்ணு தூதர்கள் பேர். விஷ்ணு தூதர்கள் 2 பேர் வராங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. யமதூதர்கள் கேட்கிறா அவங்களை பார்த்து, நீ எதுக்குப்பா இங்க வந்த, நாங்க தான் கூட்டு போகிறோம் அப்படின்னு யார் சொல்றா? யமதூதர்கள் சொல்றாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, விஷ்ணு அதெல்லாம் இல்ல, அவன் சாகிற சமயத்துல நாராயணன் சொல்லிட்டாங்க அவன் இல்லையா, நீ வேலையை பாரு, நான் அவன் கூட்டு பாரு. அப்போ வாக்குவாதம் கட்டுறது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் திருப்பி மேலோகம் போறாங்க, யமலோகத்துக்கு போறாங்க. யார் போறாங்கன்னா யமதூதர்கள், விஷ்ணு தூதர்கள் 2 பேரும் யமலோகத்துக்கு போறாங்க. நேரா யமன் வர, யமன் போய் சொல்றது, யமன் வந்து நமஸ்காரம் பண்ணிடுறான். எப்போ அவங்க நாராயணன் சொல்லியாச்சோ, இனிமே நமக்கு இந்த வேலை கிடையாதுப்பா, நீ இங்கே இரு, அவங்க பார்த்து பாங்கன்னு விஷ்ணு தூதர்கள் வந்து அஜாமிழனை கூட்டு போறாங்க. அஜாமிழனை கூட்டு போய் என்ன பண்றாங்கன்னா, அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி திருப்பி கூலிக்கு அனுப்பிச்சுடுறான். உயிர் திரும்பி வருது, பாகவத் அப்படிதான் இருக்கு. உயிர் திரும்பி வருது, உயிர் திரும்பி வந்து அவனுக்கு நல்ல புத்தி வந்து தியானம் பண்ணி திருப்பி வைகுண்டம் போறான். அப்போ எந்த ஒரு நாமம் அவனை காப்பாத்திக்க, நாராயணான்னு ஒரு நாமம் அப்படின்னா பகவானுக்கு எவ்வளவு கருணை பண்ணிடுறான். அவன் எதிர்பார்க்க நமக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம இந்த காலத்துல வேற எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. என்ன பண்ண முடியும் பாருங்க, 1 மணி நேரம் அழகா ஃபேனை போட்டு சேரை போட்டு உட்காந்து வச்சுட்டு ஒண்ணுமே இல்லை. ராமாசத்து பாட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க. அதனால இன்னும் நிறைய பாட்டு பாட போறோம். எதெல்லாம் முடியுமோ வாங்கி பாடுவோம். இதெல்லாம் அவ்வளவு பலன் இருக்கு. பலன் நான் சொல்லல, மகான்கள் எழுதி வச்சிருக்காங்க. அவ்வளவு புஸ்தகங்கள் இருக்கு, ஒவ்வொரு நாமாவுக்கும் அவ்வளவு பலன் இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே அவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம். பகவான் நம்ம சொல்றேன் சரியா. கோபிகா ஜீவன ஸ்மரணம்
गोपिका जीवनस्मरणम् गोविंद कृष्ण जय राधा मोहन कृष्ण जय 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 गोविंद राधा मोहन श्याम सुंदर 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 कृष्ण जय गोविंद कृष्ण जय राधा मोहन कृष्ण जय गोविंद कृष्ण जय राधा मोहन कृष्ण जय गोविंद कृष्ण जय राधा मोहन நான் கோவிந்த கிருஷ்ணஜெய சொல்லுவேன் நீங்க என்ன சொல்லணும் ராதா மோகன கிருஷ்ணஜெய சொல்லலாமா கோவிந்த கிருஷ்ண